time to tips. OBC certificate apply பண்ண first E-Sevaiல நம்ம வந்து login ID வந்து register செஞ்சிருக்கணும். login ID எப்படி register செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஐடி லாகின் பண்ணோடனே நமக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து நிறைய சர்டிஃபிகேட் வந்து எனபிளில் காமிக்கும். அதில் வந்து ரெக்கார்ட் ஃபர் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 25 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 25 செலக்ட் பண்ண உடனே நமக்கு நிறைய சர்டிஃபிகேட் விசிபிள் ஆகும். அதில் 115 அதர் பேக்வர்ட் கேஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு OBC சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு தனியாக ஒரு நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. 9 அப்லோட் பண்ணணுமான கண்டிப்பாக இல்லை. இதில் ஒரு 4 அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த OBC சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 60 ருபீஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும். அப்படி பே பண்ணால் தான் நமக்கு OBC சர்டிஃபிகேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே நமக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண தெரியலனா அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேன் நம்பர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதில் டேரெக்டாக கேன் நம்பர் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேன் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொடுத்து கூட நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கேன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கேன் நம்பர் கொடுக்க வேணாம். நீங்கள் அந்த உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணாலே போதும். நீங்கள் அப்ளை பண்ண கேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண கேன் நம்பர் வந்து இதுக்கு ஷோ ஆகுது. இப்போ அந்த சைடில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ரேடியோ பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆன உடனே ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷனுக்கு கொடுங்க. கொடுத்த உடனே நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொசீட், எடிட், கேன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நம்ம 2-3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கேன் டீட்டெயில்ஸ்லேயே வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டோம். அதால் வந்து OBC சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் நம்ம ஃபில் பண்ணால் போதும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹைடில் தான் இருக்கும். இப்போ கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த கம்யூனிட்டியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க OBCக்கு. அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 157 சொல்லிட்டு அதிலே இருக்கும். அதை வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் என்ன, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதரோட ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. ஃபாதர் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எம்ப்ளாய்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா என்னன்னு கேட்பாங்க. நான் வந்து அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துக்கிறேன். உங்கள் ஃபாதர் என்னவா இருக்காரோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி தான். மதர் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அவங்களுடைய ஆக்குபேஷனும் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனில் இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து மேண்டரி, செகண்ட் வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் மேண்டரி, அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த 4 மட்டும் வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், இருந்தால் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்கள், எல்லாமே வந்து PDF, PNG, JPG இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 KB தான் இருக்கணும். அதே சமயம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கணும். இந்த ரூல்ஸ் படி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணி, அதாவது ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. இப்போ வந்து டாக்குமெண்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். நான் 1 கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் அது கீழே இருக்க அந்த ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அந்த அப்லோடு சொல்லிட்டு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். அது ப்ரெஸ் பண்ண உடனே அப்லோட் ஆகிடும். கண்டிப்பாக அது ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண மாட்டிங்கன்னா அப்லோட் ஆகாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதில் போய்ட்டு செகண்டில் எனி அதர் அட்ரஸ் ப்ரூஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் வந்து 2 கொடுத்துக்கோங்க. அகைன் மறுபடியும் ஆடுன்னு கொடுத்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த 3ல் எது வேணாலும் இருக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே செகண்டாக ஒரு ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகும். அப்லோட் ஆன பிறகு இப்போ பாருங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த பேஜில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் வந்து 3ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகைன் மறுபடியும் ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அது எப்படி நம்ம டெவலப் பண்ணி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ளே பாருங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு PDF ஒரு ஃபைல் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகும். இந்த PDF ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் ஆனோடனே ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபோட்டோஷாப் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பிளாக் கலரில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் வந்துன்னா இது ஈஸியாகவே நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி வேலையை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை காப்பி பண்ணி டிக்ளரேஷன் ஃபார்மில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் PDF-ஆக தான் வந்து அப்லோட் பண்ணணும் இல்லை, நீங்கள் JPEG-ஆக சேவ் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து JPEG-ஆக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும் போதே வந்து ஃபைல் சைஸ் வந்து 200 KB இருக்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 200 KB வர மாதிரி வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் வந்து 4ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போல் ஆட் கொடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நான் JPEG-ல சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்து அப்லோட் கொடுங்க. இப்போ அப்லோட் கொடுத்த உடனே கீழே பாருங்கள் மேக்கப் பேமெண்ட் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து கீழே ஷோ ஆகும். அந்த மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்து டிக் பண்ணணும். அதை டிக் பண்ணிவிட்டு மேக்கப் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அதுக்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக ஒரு OTP வரும். அந்த OTP கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கும். அந்த பிரிண்ட் ரெசிப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயிலும் அப்ளிகேஷன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் E-Sevai ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் செக் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அந்த PDF-ல இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா VO வந்து சைன் பண்ணணும், அப்புறம் தாசில்தார் சைன் பண்ணணும். அது மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 ஆஃபீஸர் வந்துட்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ண உடனே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதே பேஜில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.